சியானா, என்ன மக்களே ஒரே இருந்து டிவி பார்த்துட்டே இருக்கா? அம்மைக்கு கூட மட ஹெல்ப் பண்ணு. வெளிய இருந்து பொங்கல் வச்சிட்டு இருக்காள் அம்மா. டான்ஸ் ஆடினால எப்ப ஆடினா? அப்படியா? அப்படியே சொன்னா பாய விட்டு போயிட்டு நினைக்குமாக்கா. 4 அறுப்பு கொடுத்தா சரி பெறுவோம் மக்களே. வெளியே என்ன நீ பண்ணிட்டு இருக்கான்னு பாப்பா. இந்த டிவி ஆஃப் பண்ணிட்டு வா. இவன் ஏன் உறங்க இடம் இல்லாம இங்க வந்து உறங்கிட்டு இருக்கா? என்னன்னு தெரியலையே மக்கா. உறக்கம் வந்திருக்குமோ காலையில இருந்துச்சதுனால. ஏ வசந்தி, உறக்கம் வந்தா உள்ள போய் உறங்கு வசந்தி. பொங்கல் வைக்காம இப்படி கிடக்கால. ஏ வசந்தி. யாரா? என்ன குவாமாக்கு எதுவும் போயிட்டியா? என்ன அடையாளம் தெரியலையா? கொஞ்சம் கையை பிடிச்சு தூக்கி விடுங்க. என்ன வசந்தி இங்க கடந்து உறங்கியா? மண்டையெல்லாம் குவாலப்படியா? உறங்கியது கொஞ்சம் தள்ளியாவது உறங்கப்படாத. குவாலத்துக்கு மேல கிடக்கா. அடிச்சு போட்டாவளா? யாரு? என்னத்துக்கு அடிச்சா? நீ ஏதாவது செஞ்சிருப்பா? இங்கேரு, நீ உன் வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்க மாட்டா. ஏதாவது ஒண்ணு செஞ்சிருப்பா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அதனால உன்னையும் அடிச்சிருப்பா. எலும்பு எப்ப மேல ரொம்ப வலிக்குதுங்க. போட்டு சாவுட்டி நீ தள்ளி இந்த கோலத்துக்கு மேல போட்டு தரதரன்னு இழுத்து. ஏடி உன்னை அடிச்சதே சொல்லிட்டு இருக்கல்ல. நீ என்ன செஞ்சா முதல்ல சொல்லுதியா? அப்பதான் அவட்ட கேட்க முடியும். வா மேல முதல்ல தப்பு இருக்கும் கண்டிப்பா. அத சொல்ல மாட்டேக்கா. நான் என்ன செஞ்சேன்? ஒரு தப்பு கிடையாது என் மேல. எல்லாம் கரெக்டா தான் செஞ்சேன். அவளுக்கு பொறாம. என்னத்துக்கு உன் மேல பொறாம? கோலம் நல்லா போட்டுட்டேன்னு பொறாமையில வந்து அடிச்சிட்டு போறா. நம்பிய மாதிரி இல்லையா? கடவுளே, இந்த பிள்ளையும்ல கரெக்டாவே அப்பாய் மாதிரி क्वेश्चन கேக்குது. எடி சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்க. சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்காத. வீட்டுக்குள்ள போ. எப்பமே பொங்க வைப்பிய? இந்த ஒண்ணு தாண்டி குறைப்பா. ஐயா அம்மா, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நீங்க அப்பாயை கூட்டிட்டு வா, அப்பா முன்னாடி வச்சு டான்ஸ் ஆடின்னு சொன்னீங்களே. இப்ப அப்பா வந்துட்டாமா, டான்ஸ் ஆடுங்கம்மா. ஆமா வசந்தி, ஆடு. நானும் பாக்கட்டு. டான்ஸ் ஆடணுமா? எனக்கு இங்க தலை கிறுகிறுன்னு வருது. இதுல ஆடு, பக்கத்து வீட்ல இருக்குது 2 வாடுன்னு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? உள்ள வாங்க 2 பேரா. இனிக்கும் நல்ல சக்கரை பொங்கல் சாப்பிடலாம் வாங்க. தித்திக்கும் கரும்பு கொஞ்சம் கடிச்சு பாருங்க நீங்க. அழகழகாய் புது துணிகள் அப்பா வாங்குனாங்க. புத்தாட போட்டு நாங்க ஆடு மாட்டம் பாருங்க. பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க. உழைக்கு வந்த உழவர்க்கெல்லாம் நன்றி சொல்வோம் நாங்க. அப்படியே மக்கா, அத்தைக்கு இதான் ஃபேவரட் சாங் பாத்துக்க. இவ இங்க என்னத்துக்கு வந்தா? வீட்டுக்கு போய் நல்ல துணியை மாத்திட்டு வந்திருக்கா. சின்ன பொண்ணு, என்னனே பொங்கல் வேணுமா? உமா கொடுத்த சக்கரை பொங்கல் சூப்பரா வச்சிருக்கா. அப்படியா? என் தம்பி பொண்டாட்டி கூட செஞ்சுட்டாமா. எங்க வீட்லயும் ஒருத்தி இருக்கால, குவாலத்துக்கு மேல படுத்து கிடந்துட்டு கேட்டா நீ அடிச்சேங்க. யார் அடிச்சாவளா? நீதான் அடிச்சியாமா? என்னத்துக்கு அடிச்சு என்னதுன்னு சொன்னாவளா? அது எப்படி சின்ன பொண்ணு சொல்லுவா? சொன்னாதான் என் டைம் 2 அரை வாங்கிடுவாள்ல. என்ன எல்லாத்துக்கும் சேர்த்து நான் கொடுத்துட்டேன். இனி நீங்க அடிக்காதீங்க. ஆனா சொல்லி என்ன விஷயம்னு. என்ன நடந்து? நான் பொங்கல் வைக்க வேலையை போய் பாக்கேன். வசந்தி, ஒரு அடி நவரப்படாது. இதுல நின்னு இவ்வளவு நேரம் நீ ஆயும் பேச தெரிஞ்சிச்சு. இப்ப என்ன தப்புன்னு அவ சொல்ல வந்தோன்னு வாடியா? ஒழுங்கா நில்லு. போச்சி, அடுத்த அடிக்கு ரெடி ஆயிர வேண்டியதுதான். உடனே இருந்துச்சு உள்ள போனேம்ல. இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. என்னை காலையில கோலத்தை போட்டுக்கிட்டு இந்த பக்கத்துல ராணியக்கா பிள்ளைகள் கோலம் போட்டதை அழிச்சிருக்காவனே. அழிச்சாலா? ஆமாண்ணே, அதாவது ரேவதி அக்கா பாத்துக்கிட்டு ராணியக்கட்ட வந்து சொல்லியிருக்காவ. ராணியக்கா இவிட்ட ஒண்ணு சொல்லப்படாது, சண்டை எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி அக்கட்ட மட்டும் லேசா போட்டு வச்சிருக்காவ. நான் அங்க பொங்கல் திங்க பண்ணேன். லட்சுமி அக்கா என்கிட்ட சொன்னோன்னு நான் அதுல கோபத்துல வந்து 2 போட்டேன். 2 தான் பண்ணியா? ஏய் ஏய் அம்மா, ஜலவல போனவே. நீ என்னாடி அடிச்சிட்ட? போடுமா, சந்தோஷம் தானே? அடிச்சிட்டாவே கண் குளிர பார்த்தாச்சுல. எக்கு அந்தானே அடிப்பாவன்னு நினைக்கே இல்லக்க. எப்போ ஏப்போ அம்மே போட்டு அடிக்கறியே? உன் கொம்மை என்ன வேலை செஞ்சிருக்கா பாரு. பக்கத்து வீட்டு குளத்தை போய் அழிச்சிருக்கா. எனக்கும் தெரியாது இந்த கதை. பெரிய இவரு அப்படியே நீதிக்கு நேர்மைக்கு அப்படியே பியார் போனவர் வந்து அடிக்க வந்துட்டாரு. என்ன சும்மா இருங்க. சியானா உள்ள வா. இவ அன்னைக்கு பொங்கலும் பொங்கண்டா. என்னத்துக்கு இப்படி மனசுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு குணத்தை வச்சுக்கிட்டு இவ பொங்கல் விடணும்? உள்ள வா நீ. அப்ப உனக்கு ஹோட்டல்ல வாங்கி தருவா. ஆமா, பொங்கல் அன்னைக்கு நீ தாத்தெல்லாம் ஹோட்டல்ல திறந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. புவாரா வந்தல ஹோட்டலுக்கு. கிறுக்கி அடி நீ. நீ அடிச்சதுன்னா பரவாயில்ல. அவட்ட கூட சொல்லியா? அவர் இனி சொல்லிக்கிட்டே இருப்பாரு சும்மா. நம்ம சண்டை போடுவோம், அடுத்த நிமிஷம் சேர்ந்துருவோம். ஏக்கோ அடிச்சது நல்லா வலிச்சிட்டு. மரி ஆம்பளையால அடிச்சது வலிக்காம இருக்கும்.
அப்படியே வலிச்சுச்சோ? சரி சரி, வலிக்கிட்டு வலிக்கிட்டு. என்ன பத்தி பேசியா? மாதிரி என்னத்துக்கு ரொம்ப இதா கேட்ட மாதிரி ஐயோ வலிச்சுச்சோன்னா வலிக்கிட்டு சொல்லுதுக்கா. ஆமா, நான் அடிச்சது வலிக்கல மாதிரி இப்பதானே வலிக்குது, அதனால வலிக்கிட்டு ஒண்ணும் தப்பு இல்ல. சரி ஏட்டி அதை விடு. இது என்னத்துக்கு சீல கட்டி இருக்கா? பிளவுஸ்க்கு மேட்சே இல்லாம பிளவுஸ் ஒரு கலர்ல இருக்குது, சீல ஒரு கலர்ல இருக்குது. ஏங்க, நீங்க எல்லாம் சீலை கட்டினதை பார்த்தோன்னே எனக்கும் ஆசை வந்துட்டுங்க. ஆனா வீட்டுக்கு போனா எங்க மாமியார் விடாதுல, அதனால உமாட்ட இருந்து ஒரு சீலையை வாங்கி கட்டினேன். இந்த சீலைக்குள்ள பிளவுஸ் எனக்கு தொலைதலன்னு இருக்குது, அதனால அவளுக்கு பழைய பிளவுஸ் ஒண்ணு தந்தா, அதான் கொஞ்சம் மேட்ச் இல்லாம அப்படி போட்டிருக்கேன். அப்படியே உமாளுக்குள்ளதா? ஆமாக்கோ. சரி சரி, பொங்கல் வச்சுட்டாலோ? ஆமா, முதல்ல லட்சுமி அக்கா வச்சிருக்காவ, ரெண்டாவது உமா. உமா எப்பவும் கடைசியா தான் வைப்பா. இப்படி ஒரு பிரச்சனை வர போய் அவ ரெண்டாவது வைக்க மாதிரி ஆயிட்டு பேரு. இல்லனா தீபத்துக்கு தெரியாம ஊத்திட்டடப்பா. நான் பொங்கல்லாம் வச்சு முடிச்சிட்டு மாறி போய் தீ ஊத்தி கொடுத்துட்டடப்பே. மாதிரி உங்களை யார் இப்படிப்பட்ட வேண்டாத வேலையை செய்ய சொன்னது? சின்ன பொண்ணு, அந்த பிள்ளைல ஒரு மாதிரி கிண்டல் அடிச்சுச்சா, குவா வந்துட்டு பத்துக்க. அதனால ஒரு கரையில லேசா தம்பி அழிச்சு நீயே குவாலத்தை எப்படி ஆக்கி வச்சிருக்கா? கரையில அழிச்சியலோ இல்ல முழுசா அழிச்சியலோ? அழிச்சது தானே. குவால ஃபுல்லா இருந்தா தானே பாக்க நல்லா இருக்கும். ஒரு கரையில அழிச்சா மட்டும் நல்லா இருக்கும். உங்க குழம்பு ஃபுல்லா அழிச்சதுனால நல்லா தான் இருக்குது. ஆமா இருக்கும். நான் இனி அவளத்தையும் அழிச்சிட்டு கோலை இல்லாம தான் இருக்கணும். இந்த கோலத்தை படத்துக்கு எத்தனை தடவை நோட்ல வரைஞ்சு பார்த்துட்டு இருந்தேன் மாட்டி. கீரிக்கு இப்படி பண்ணி விட்டாளே. இப்பதான் அடிச்சு போட்டு போனா அவ கூட இருந்து கொஞ்சம் குலாவிட்டு இருக்கா. இவளுக்கு சண்டையெல்லாம் நம்பி நம்ம அலைய விடாதுவோ. அவளை அடிச்சது பார்த்தோன்னே எனக்கு மனசே பதறிட்டு. அவ அழகு போல பேசிட்டு இருக்கா. சின்ன பொண்ணு ராணியக்கா, என்ன சீலையெல்லாம் கட்டியிருக்கா அதுக்குள்ள? வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டியோ? வீட்டுக்கெல்லாம் போவலக்க, இங்க உமாட்ட இருந்து சீலை வாங்கி கட்டினேன். அப்படியே ஏக நம்ம ரெண்டு பேரும் தாங்க இன்னும் பொங்கல் வைக்கல. லட்சுமி அக்கா வீட்ல, உமா வீட்ல, சின்ன பொண்ணு வீட்ல, எல்லார் வீட்லயும் வச்சிருக்காவ. சின்ன பொண்ணு, நான் உன்கிட்ட பேசுறதுக்கு தான் வந்தேன். சின்ன பொண்ணு, வேற யாரும் என்கிட்ட இன்னும் பேசண்டா. உன் முன்னாடி வச்சு சத்தமாயி சொல்லியாச்சு பேசணும்னு இனி வந்துராம. எக்க என்னவ அக்கான்னு கூப்பிடாண்டா சொல்லிரு. அக்கான்னு வாய் நிறைய கூப்பிட்டதுக்கு மதிப்பு தெரியுமா அவளுக்கு? நான் அவளை என் சொந்த தங்கச்சியா பார்த்தேன். அவ இப்படிப்பட்ட வேலையை செஞ்சுட்டு என்கிட்டே தெரியாத மாதிரி நடிச்சு என்னையே இது பண்ணிட்டு நான் வீட்டுக்கு கோல தளிச்சின்னு என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கா. இவளை இப்படி தங்கச்சியா நினைச்சது ஏன் தப்பு தானே? அதனால இனி யாரும் பேசாண்டான்னு சொல்லிரு. சின்ன பொண்ணு, ஐயே இப்படி போறாவ என்ன? சின்ன பொண்ணு ரொம்ப தான் குதிக்காவ. நீ அடிச்சா சரி, கோவப்பட்டா அதுக்கு நான் பொறுத்துக்கிட்டேன். இப்ப நம்மளே பேசியாச்சு, இது என்னத்துக்கு இப்படி சொல்லிட்டே அவ? 4 முடி அடுத்து அடிக்க ரெடி ஆயிட்டு இருக்கிறீங்களோ? அவிய வீட்டு கோலத்தை அழிச்சுக்கிட்டு வாய வரு. என்ன நீ பேசுவோம்னு எதிர்பார்க்கறிய? எனக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்ல. நீங்க அவிய வீட்டு கோலத்தை அழிச்சதுக்கு கோவத்துலதான் நானே வந்து உங்களை அடிச்சேன். அதனால நான் ஈஸியா பேசியேன். அவியில அதே மாதிரி உடனே பேசணும் நீங்க நினைக்கிறீங்க? பேய் ஒரு மன்னிச்சுக்கிடுங்க, நான் இப்படி பண்ண மாட்டேன், தெரியாம பண்ணிட்டேன். ஏதாவது சொன்னீங்களா? சும்மா வெளியே வந்தோன்னு எக்கு பொங்கல் வைப்புமா இப்படி கேட்டோன்னு அந்த சிரிச்சுக்கிட்டு சரி வசந்தி வா வைப்போம் அப்படின்னு சொல்லுவோம் எதிர்பார்க்கறீங்களோ? வெக்கமான சூடு சுவர்ண இருக்கவிய கொஞ்சமாவது ராணியக்கா மாதிரி தான் நடந்துக்கிடுவாவ. உங்களுக்கு தான் அது ஒண்ணும் கிடையாது. ஆமாட்டி, எனக்கு தான் கிடையாது. உங்க எல்லாருக்கும் நிறைய இருக்கும்ல, வச்சிட்டு இருங்க. இவ அந்தால திரைக்கதை வசனம் எல்லாம் எழுதின மாதிரி ஒப்பிச்சிட்டு இருப்பா. வாட்டு நல்லது சொன்னா பிடிக்காது. நம்ம ராணியக்கா வீட்டுல போய் இருந்து சாப்பிடுவோம். ஏக்கா, ராணியக்கா, எக்கோ ஏன் இப்படி வருத்தமா வந்து இருக்கிறிய? ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, நான் எல்லாரும் கூடயும் அன்பா இருக்கணும்னு தான் நினைக்கேன். ஆனா என் கூட மலவிவி அப்படி நினைக்க மாட்டேக்காவல. என் பிள்ளைகள் வழி நீ சத்தம் போடுது, ஏமா நீங்க இப்படி இருக்கிறியேன்னு. என் குணத்தை மாத்ததுக்கு இனி எப்படி முடியும்? நான் எல்லார்ட்டையும் எப்பவும் அன்பா இருக்கணும்னு தான் நினைப்பேன். என்ன செய்யனே தெரிய மாட்டேங்குது சின்ன பொண்ணு, யார நம்பதுன்னு தெரிய மாட்டேக்கு. சரி, அதெல்லாம் பிறவு தெரிஞ்சுக்கிடலாம். இப்ப இந்த பொங்கலை சாப்பிடுங்க. என்ன பத்தி பேசியா? பிறவு தெரிஞ்சுக்கிடலாமா? ஆமாக்கா, இது சாப்பிட்ட பிறகு தெரிஞ்சுக்கிடலாம். சாப்பாட முன்னாடி வச்சுக்கிட்டு இப்படி பாத்துட்டு அழுதுட்டு இருக்க கூடாது. நீ பக்கத்துல இருந்தா பதிஞ்சன பொண்ணு எல்லாரையும் சிரிக்க வச்சிருவா. என்னைய சிரிக்க வைக்கிறதுக்கு தாங்க ஒரு ஆளு இல்ல. ஏன் வர்க்கீஸ் இருக்காம்ல? அவியே இருக்காவ, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சொன்னேன். உனக்கு அவனையும் 1000 ஃப்ரெண்ட்ஸ்க்கு சமம். எம்மா உடனே இருந்தாலும் வந்துருவாப்ல. சரி சாப்பிடுங்க, நாங்க அள்ளி கொடுக்கட்டா? வேண்டாம், விடு நான் சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்ல கண்ணுங்க, சாப்பிடுங்க. நல்லா இருக்குடி. எக்கு கையில இருக்க அவ்வளத்தையும் சாப்பிட்டுங்க. சரிம்மா. சரி, நீங்க இப்போ பொங்கல் வைக்க போறிய? நான் இனி அடுத்த 10 மணிக்கு தானே நல்ல நேரம், அப்பதான் வைக்க முடியுமுதுங்க. கையில போனோட இருக்கிறியே, உங்க அம்மன்ட்டல போன் பண்ணி பேசுனீல? அவியலுக்கு தான் அடிச்சு சின்ன பண்ணி எடுக்க மாட்டேக்காவுதுங்க. அங்க பொங்கல் விட்டுட்டு பிஸியா இருப்பாவளா இருக்குங்க. ஆமா அதான் எடுக்க மாட்டேக்காவ. சரி, பிற பாத்துட்டு அடிப்பாவ. ஆமா சின்ன பண்ணு. எடி பொங்கல் பொங்குது எங்க நம்மளுக்கு பொங்குது. பொங்கல்